ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு 150 விழுக்காடு வருமானம் வருது அப்படின்னா நாங்கள் 50% அந்த வருமானத்தை வந்து நாங்கள் வரியாக எடுத்துக்குவோம். அந்த வரியிலிருந்து மக்களுக்கு சேவை செய்வோம், மக்களுக்கு திட்டங்கள் கொடுப்போம்னா அது ஒரு திட்டம் புரிஞ்சு கொள்ள முடியுது, நடைமுறையில் உள்ளது, வருமானத்துறை மூலமாக பண்ண முடியும். ஆனால் வந்து ஒரு தங்கத்தெல்லாம் விட மாட்டாங்க, எடுத்துக்குவாங்க, உங்களோட சொத்துக்கள்லாம் முடக்கிடுவாங்க. இது என்ன? இது வந்து இது ஜனநாயகமா இல்லை இது வந்து ஒரு அடக்குமுறை? இது சர்வாதிகார வார்த்தைகளில் தான் வரும். இப்போ இப்போ பிரைட்ஸ் ஆஃப் த கேரிபியன் சொல்லுவாங்க. இப்போ அதாவது இந்த கடல்லாம் வந்து இந்த கடல் கொள்ளையர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கப்பல்ல இருந்து போயிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற நகை நட்டெல்லாம் புடுங்கின்னு வந்துட்டு அவங்க வேணுன்றதை எடுத்து வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட அதுக்கும் நீங்க சொன்ன கருத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப இங்க ஓட்டு போட்ட மக்கள் எங்க, சட்டம் எங்க போகுது, காவல்துறை என்ன செய்யுது, எதிர்கட்சிகள் என்ன செய்யுது, அதெல்லாம் விட்டுருங்க. மக்கள் இதை எப்படி ஏத்துக்குருவாங்க? இப்ப நாளைக்கு இதே சொல்றீங்க, நாளைக்கு வேற என்னெல்லாம் வரும்? அப்ப சட்டம் ஒழுங்குன்றது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப அதுதானே இந்த பிரச்சாரம். இது காங்கிரஸ் கட்சி நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க என்ன வாக்குறுதின்னு அவங்க சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி இதை செய்யும்னு சொல்றதுக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க?